சோஷியல் மீடியா அண்ட் மக்கள் ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு பிரபலம் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு பிரபலம் ஆக்குறாங்க. ஆனா ஒரு சில வீடியோவை பிரபலமே ஆக்க கூடாது, பட் அதை பிரபலம் ஆக்குறாங்க. இது உண்மையான ஒரு சம்பவமா இருந்தா வெதர் ஷி கேன் ரிப்போர்ட் தட். ஆனா அந்த ரிப்போர்ட் பண்ணல. வெறும் லைக்ஸுக்காக, வெறும் வியூஸ்க்காக தான் ஒரு பிளாகர், தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வெளில தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவை போட்டு ஒரு கொலை பண்ணியிருக்கா. லிட்ரலி ஷி மர்டர்ட் ஹிம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமாங்க, கேரளாவில் சமீப காலத்துல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்க, ரொம்பவே நிறைய பேர் ஒரு பொண்ணை கழுவி கழுவி திட்டிட்டு அப்படி அந்த பொண்ணை பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணை பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் வாஸ் ஹேப்பன்ட். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணியா பேசிட்டு காலமா நம்ம சேனல்ல வீடியோஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கன்சிஸ்டன்சியா போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இனிமே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோஷியல் மீடியா ஒரு விஷயத்த இங்க தூக்கி வைக்கும், இவ்வளோ இறக்கி வைக்கும். ஒரு பையன் தூக்கி வைக்கும், இவ்வளோ இறக்கியும் வைக்கும். பட் இன்னைக்கு சோஷியல் மீடியா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட வீடியோவை இங்க தூக்கி வச்சுது, ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையை தூக்கி இங்க வச்சு அவரை சூசைட் பாயிண்ட்டுக்கு தள்ளி அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. சோஷியல் மீடியால ஒரு பிளாகரால, ஒரு இன்ஃபுளுசரால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உயிரை யாராலையும் திருப்பி தர முடியாது. ஆமாங்க, கேரளாவை சேர்ந்த ஸ்மிஜிதா அப்படின்ற ஒரு பிளாகர். இவங்க கேரளால ஒரு நார்மல் கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அசால்ட் பண்றான், ஒருத்தர் ஹராஸ்மெண்ட் பண்றான். அப்படின்னா நீ வீடியோ எடுக்கிற, உன் மூஞ்ச காட்டுற, சரி அதெல்லாம் ஓகே. பட் அந்த வீடியோ பண்ணும்போது அந்த பொண்ணு சிரிக்கிறா. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல அந்த மனுஷன் அவரோட பாடியை டச் பண்றாரு, தொடர்ந்து டச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அவ போட்ட வீடியோ. அதை பத்தி அவளை பேசிக்கும் செஞ்சிருக்கா, தன்னோட ஹராஸ் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. பட் அந்த வீடியோ போட்டதுனால அவர் ஆக்சுவலி இன்டென்ஷனலா அந்த பொண்ணு இடிக்கவே இல்லை. அவருக்கும் அவளுக்கும் அவ்வளோ கேப் இருக்கு. அவ வேணும்னே போய் இடிச்சு ஒரு லைக்காக இதுக்காக அந்த வீடியோ போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த வீடியோ போட்டதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 42 வயது தீபக் குமார் அவர்கள் இந்த வீடியோ பார்த்து மன உளைச்சல் அடைஞ்சிருக்காரு. அந்த மன உளைச்சல், அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ் அவர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈ கமிட்டட் சூசைட். அவர் இப்ப இறந்துட்டாரு. ஒரு குடும்பம் அவரோட அப்பாவை, ஒரு அண்ணனை, ஒரு கணவனை இழந்திருக்கு. சோ இது யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸ்மிஜிதா அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. இறந்து போன அந்த தீபக் குமார இப்ப யாருமே திருப்பி கொடுக்க முடியாதுல. ஆமா, ஆனா ஸ்மிஜிதா இவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு ஹராஸ் பண்ணாலுமே அந்த பொண்ணு எடுத்து வீடியோ போட்டா, நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்போ உன் மேலதான் தப்பு இருக்கு, நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க, அவனை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு பேசுறாங்க. பட் அவ செக்யூரிட்டிக்காக அவ வீடியோ எடுக்கிறா. ஆனா இவ பிளாகிங்காக வீடியோ எடுத்திருக்கா. அந்த வீடியோவை ஒட்டுமொத்த இந்த சோசியல் மீடியா, அதாவது நம்ம அதை பிராண்ட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ வைரல் ஆக்கியிருக்கோம். அந்த வைரல் வீடியோ ஒருத்தரோட உயிரை குடிச்சிருக்கு அப்படின்றது அந்த பொண்ணு மேல மட்டும் தப்பு இல்ல, இந்த வீடியோ வைரல் ஆக்க நம்ம எல்லார் மேலயும் தப்பு. வெதர் இதுல ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த விசாரிக்கப்பட்டிருக்கும், இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறது ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கும். பட் சோசியல் மீடியால இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி ராங். இந்த ஒரு பொண்ணுனால இனிமே எந்த பொண்ணு ஹராஸ்மெண்ட் பத்தியோ, அபியூஸ் பத்தியோ, ரேப் பத்தியோ வீடியோ போட்டாலும், அந்த மாதிரி நடந்தது ஒரு வீடியோ போட்டாலுமே இனிமே அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஒரு வீடியோ பாக்குறீங்க, அதை வைரல் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த வீடியோட உண்மை தன்மை என்ன அப்படின்றத சோசியல் மீடியால இருக்க நம்ம தான் பார்க்கணும். எடுத்தோடனே ஒரு வீடியோ வைரல் ஆக்குறதோ ட்ரெண்ட் ஆக்குறதோ பண்ணக்கூடாது. இப்ப என்னால அந்த பொண்ணை அசிங்கமா திட்டி யூடியூப்ல ஒரு வீடியோ போட முடியும். பட் அந்த மாதிரி திட்டி நான் வைரல் ஆகணும் அப்படின்னா எனக்கு அது தேவையே இல்லை. நான் மக்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறேன். அது இந்த
மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றத யோசிங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பேசதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் அன் அவேர்னஸ். இனிமே ஒருத்தரும் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது. அப்படி வீடியோ போட்டாலும் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ போட்ட ஸ்மிஜிதா அந்த பொண்ணோட ஐடியே நான் உங்களுக்கு இன்ஸ்டா ஐடியை நான் டேக் பண்றேன். ரிப்போர்ட் பண்ண வேணாம், பட் ஷி வாண்ட் டு நோ அவ பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்ட்டு. அந்த உயிரையும் அந்த அப்பாவையும் அந்த மகனையும் அந்த ஒரு கணவனையும் அவளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, உங்களாலையும் பண்ண முடியாது. ஸோ இனிமேட்டாச்சும் ஒரு வீடியோ ட்ரெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து ட்ரெண்ட் பண்ணுங்கன்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் கடைசி கிளம்புறேன். நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். பாய்.